வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முத்து ஜீவாவோட ஃபோட்டோ எடுத்து மீனா கிட்ட காமிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இவன் தான் உங்கள் அப்பா காசை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டு முத்துக்கு ரொம்ப கோவமாக ஜீவா வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. ஜீவாவும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. இந்தமாதிரி நான் மொத்த காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நீ சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, இல்லை நான் மனோஜை சில பழி தீர்க்க வேண்டியது இருக்குது. அந்த பழியெல்லாம் தீர்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து மைண்டில் ஓடிட்டு இருக்கு, ரோஹிணி அப்பா கிட்டேருந்து காசை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்களே, ஸோ அது யார் கொடுத்தா, இவங்க கொடுத்தா காசு தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வித்யா கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஸோ முத்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஜீவா கிட்ட நான் சொல்கிற இடத்துக்கு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவா எதுக்குன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீவாவும் முத்தும் ஸோ வித்யா பார்க்கறதுக்காக போகிறாங்க. வித்யா மேலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ முத்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரதை பார்க்குறாங்க. வித்யாவுக்கு ஜீவாவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னும் முத்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வித்யா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக வித்யா வீட்டுக்கு தான் வராங்க. வந்த உடனே இன்னும் முத்து ஏன் எந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. என்னங்க ஆச்சு, மீனெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. நான் மீனவெல்லாம் பார்க்க வரல, ஒன்றை பார்க்க வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாங்க, இவ யார் தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, இல்லையே இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இவ யார் தெரியுமா, மனோஜ் கிட்டேருந்து 27 லட்சம் அடிச்சுட்டு போனா பாரு, அது இவ தானா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வித்யாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே திணறாங்க. வித்யா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, தெரியாதவே நடிக்காத, உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து எனக்கு எதுவுமே தெரியாது முத்து அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. வித்யா ஒழுங்காக சொல்லிவிடு, உனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டினதுக்கப்புறம் வித்யா உண்மையாக சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல், உங்கள் மனோஜ் கடை வச்சுருக்காருல, அது இந்த காசில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா முத்துக்கு ஒரே ஷாக்கு. என்ன வித்யா சொல்கிற, அப்போ அப்பா கொடுத்தான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் முத்து, அதுதான் இந்த காசு அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா நீ சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாம் முத்து, நான் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வித்யாவை கூப்பிட்டுட்டு ஸோ ரோஹிணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இதுக்கப்புறம் ரோஹிணியோட கதை ஆல்மோஸ்ட் முடிய போகுது தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.